டே 2 இன்னைக்கு ஆகஸ்ட் 11 காலையில் 7:40 ஆச்சு எந்திக்கிறதுக்கு. எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஷோ தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் எந்திக்கவே முடியல. சரியான கால் வலி. 10K வந்து ரொம்ப நாள் கழித்து பண்ணதுனாலையா, ஒர்க் அவுட் அண்ட் இதுவும் சேர்ந்து பண்ணதுனாலையான்னு தெரியல. பட் என்னால் எந்திக்கவே முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கெலாம் முழிப்பு வந்துச்சு. ஆனால் எந்திக்க முடியல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு, இன்னொன்று என்னென்னா நைட்லாம் சரியான தண்ணி தாகம். ஸோ நான் சொன்ன மாதிரி 1/2 லிட்டர் மிச்சம் இருந்துச்சுன்னு அதில் வந்து 250 ml நான் குடிச்சிட்டேன். நைட்டு செம்ம தண்ணி தாகம். இது இன்றைக்குள்ள கணக்கில் சேருமா நேற்றுல கணக்கில் சேருமா தெரியல. பட் சம்பவம் கிட்டத்தட்ட நேற்றுல கணக்குன்னு வச்ச 2.5 லிட்டர்ஸ் குடிச்சிட்டேன். லட்சி இன்னைக்கு இவ்வளோ அதுவே கஷ்டப்பட்டு தான் குடிக்கிறேன். இன்றைக்கி என்ன கஷ்டம்லாம் தெரியலப்பா. இன்றைக்கி நல்லபடியாக எல்லாத்தையும் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. 7:50 அந்த மாதிரி எந்திரிச்சதுமே வந்து ஒரு சின்ன ஒர்க் வந்துடுச்சு. ஸோ அர்ஜென்ட் ஆஃபீஸர் வந்துட்டேன். அந்த இதில் கிளம்பி வர்றதுக்கு கரெக்டாக டைம் வந்துச்சு. தண்ணி குடிக்க மறந்துட்டேன். இப்போ மணி 9 o'clock. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ தான் ஃபஸ்ட்டு சிப்பே குடிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து மிஸ் ஆகுது வாட்டர் குடிக்கிற அந்த இதுவே. தெரியுதா? ஸ்வெட் ஆகிருக்கு கொஞ்சம். 2.5K ஸ்டெப்ஸு. வீட்டுக்கு வந்துட்டேன். 1:30க்கெலாம் இன்றைக்கி 1 லிட்டர் வாட்டர் குடிச்சிட்டேன். 1:30க்கெலாம் 1 லிட்டர் வாட்டர் இன்றைக்கி குடிச்சிட்டேன். இப்போ வந்து மணி 3 o'clock. இன்னுமே நான் ஒரு சொட்டு குடிக்கல. தானே தாகமே அடிக்கல. எப்படி குடிக்க போகிறேன்? இன்னும் 1.5 லிட்டர் எனக்கு தெரியல. எனக்கு அது டாஸ்க். ஓகே, 2K ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன். இன்னும் பல்ல பெண்டிங் ஒர்க் இருக்குது. இப்போ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இதுக்கப்புறம். ஸோ ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரம் வெளியில் போகணும். கொஞ்சம் எனக்கு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அழகான திங்ஸ் அந்த மாதிரி. ஐ வில் ஷோ இந்த vlog என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் பண்ணணும். அதில் வாக்கிங் முடிக்கணும், ஒர்க் அவுட் முடிக்கணும், இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. கொஞ்சம் டவுட் வரதான் செய்யுது. பட் ஸ்டில் ஐ ஹோப் ஐ வில் கம்ப்ளீட் இட். இத்தனை கடையில் பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ நாளைக்கு வேறு கடைகளில் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து டோட்டலி ப்ரோக் டவுன் அந்த ஸ்டேட்டில் தான் இருந்தேன். லைக் ஒரு 10 மணிக்கெலாம் என்னென்னா 2.5 லிட்டர்ஸ் முடிக்கல. லைக் 1.5 தான் குடிக்கவே செஞ்சேன். 2 கூட என்னால் முடிக்க முடியல. ஸோ டோட்டலி டிஸப்பாயிண்டட் அதுலேயே. ஆனால் சீக்கிரம் 1 லிட்டர் காலி பண்ணேன். அந்த 1/2 லிட்டர் தான் அதுக்கப்புறம் போச்சு. 1.25 வரை கூட வச்சுக்கலாம். பட் ஐம் நாட் ஷுர். பிகாஸ் வெளியே போய் அந்த பாட்டில் இல்லாமல் வேறு தண்ணியும் குடித்தேன். நான் எவ்வளோ குடித்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லது. ஸோ 1.5 1.25 அவ்வளோதான். அதில் ஒன்று. அப்புறம் 10K ஸ்டெப்ஸு. நான் வந்து 11 o'clock வரைக்கும் 10:15 வரைக்கும் 5.5K to 6 தான் இருந்தேன். எனக்கு செம்ம வெக்ஸ். என்னடா இது இன்னும் 5K எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் எனக்கு வந்து வெக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி டைமே இல்லை. அது லைக் நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன்? நான் வேறு எதுக்கெல்லாமோ இப்போ ப்ரியாரிட்டி கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஏன் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறதுல வந்து எனக்கு செம்ம கடுப்பாச்சு. ஸோ ஒன்றுனா டிசப்பாயின்மெண்ட் வந்துகிட்டே இருக்கா. டிஜிட்டலி லாகிங் அது பண்ணிட்டேன். அது விடுங்க. அது க்ளீன் ஃபுட்டு. க்ளீன்னா பர்ஃபெக்ட் க்ளீன் ஃபுட்லாம் இல்லை. வெளியிலையும் தான் சாப்பிட்டேன் நைட்டு டின்னரை. ஆனால் என்ன சப்பாத்தி வித் சம் சப்ஜிஸ் அப்படி அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன். பட் ஸ்டில் என்னால் வந்து ஏன் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ப்ரேயிங் அதே மாதிரி தான். சேண்ட் நீங்கள் எதுவுமே பண்ணல. கில்ட்டாக இருக்குது. சேலஞ்சு வந்து எதுக்கு? அந்த பழக்கத்தை கொண்டு வரதுக்கு தான். பட் அதில் இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டுருந்தேன் எப்படி அப்படின்னா ரொம்ப கில்ட் ஆச்சு. நேற்று ஆக்சுவலி நிறைய பண்ண முடியல தான். ஆனால் சம்ஹவ் நான் கொஞ்சம் என்னைய வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ எதாவது பண்ணிடணுன்னு சரியான கால் வலி.
நைட்லாம் வந்து ஆயின்மெண்ட் போட்டு படுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கமே வந்துச்சு. அந்த அளவுக்கு பெயின் இருந்துச்சு காலில், ஐ மீன் நீஸில். இன்றைக்கி ஸ்டெப்ஸ் ஏறும்போது அதிக பெயின் இருந்துச்சு. லைக் கொஞ்சம் ஹார்ஷாகவே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்னு தோணுது. அப்போ தான் சரி அப்போ வாக்கிங் மட்டும் வச்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ண வேணாம், யோகா பண்ணிக்கலாம். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு அது வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஒர்க் அவுட்ஸ், ஜஸ்ட் ரொம்ப ஸ்லோவாக நீயே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்கிற காலில் இருக்கிற பிரச்சனையே இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுறக்கூடாதுல்ல. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு இப்போவுமே ஒரு மாதிரி தான் ஆகுது. ஹோப்பே போயிடுச்சு எனக்கு. நான் வெயிட் லாஸ் மட்டும்ட்டு இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி பழக்கத்தை கொண்டு வரதுக்கு இல்லை. நம்ம சிம்பிள் திங்ஸாக தானே யோசிச்சு பண்ணுறோம். ஆனால் அதுவே நம்மளால் பண்ண முடியாது, அவ்வளோ வீக் ஆகிட்டோமா அப்படின்ட்டு. எனக்கு வந்து பட் ஐ நீட் டு டூ இட், ஐ மஸ்ட். இல்லைன்னா எனக்கே என் மேலே ஹோப் போயிருமே அப்படிங்கிற பயம் தான். என்னால் எதுவுமே பண்ண முடியாதோ, நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் டஃப். ஆனால் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் இப்போ வாக்கிங் வந்து அடுத்த ஒரு 8K வரைக்கும் பண்ணிட்டேன். இன்னொரு 2K இருக்குது. பட் எனக்கு வந்து திருப்பியும் வந்து இன்றைக்கி இப்போவே 11 o'clock ஆகிடுச்சு. நான் இதை ஷூட் பண்ணும்போது 11 o'clock. இன்னும் நான் லேட்டாக இது பண்ணி லேட்டாக தூங்கி எனக்கு இன்னுமே டைம் வேஸ்ட் பண்ணி இப்படியே போயிட்டே இருந்துச்சு. திருப்பியும் அகெயின் காலையில் வந்து நான் லேட்டாக இருந்துச்சு. அகெயின் நாளைக்கு எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து திருப்பி இந்த ரிப்பீட்டடான அதே மாதிரி இருக்க வேணாம். சேலஞ்சுனால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும். டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ 45 days சம்திங் நம்மளுக்கு ஒரு இது வந்திருக்கும் தானே அப்படின்னு. எப்படி தான் 45 days சேலஞ்சு இல்லை 75 days சேலஞ்சு ஹார்ட் சேலஞ்செலாம் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் முந்தி. பட் இப்போ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னாச்சுன்னா, பஸ்ஸில் போயிருந்தேன் ஆஃபீஸ்லேருந்து காந்திபுரத்துக்கு. என்ன நடந்துச்சுன்னா 12 தான் வந்து பஸ் சார்ஜ். ஓகே, 12 rupees, 50 rupees நான் கொடுத்தேன். என்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க. சேஞ்ச் இல்லை, நீங்கள் 2 rupees தாங்க நான் தரேன்னு சொன்னாங்க. என்கிட்ட சுத்தமாக சேஞ்ச் இல்லைண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணணும், இருக்கிற திருப்பி வர்றவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் தரணும்னு தான் சொல்லணும். 8 rupees சேஞ்சுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாருங்கள். சம் ப்ரைவேட் பஸ் கண்டக்டர், எனக்கு வந்து சத்தியமாக அவங்கள பிடிக்கல. லைக் லிட்ரலி அவங்கள கத்திரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படி வந்து கொள்ளடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. அப்புறம் அடுத்த ஒரு 15-20 minutes நான் ட்ராவல் இருந்திருக்கும். எல்லா ஸ்டாப்லேயும் வர்றவங்ககிட்ட போகிறவங்கக்கிட்ட ஹீ இஸ் கிவிங் சேஞ்ச் பிஃபோர் மை ஐஸ். நான் பார்க்குறேங்கிறதையும் அவங்க நோட் பண்ண தான் செய்கிறாங்க. இது என்ன எனக்கு புரியவே இல்லை. என்னடா இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவங்க கொடுக்கணும் தானே, சரி அவங்க மறந்துட்டாங்கன்னே வச்சுக்கலாம். அப்பவும் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். திருப்பி நான் வந்து அண்ணா இந்த மாதிரி எனக்கு சேஞ்ச் கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன், வேணும்னுக்கே திரும்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அகெயின் நம்ம அவங்களுக்கு வந்து பாட்டு சவுண்டோ இல்லை பஸ் சவுண்டோ கேட்டிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நான் இறங்கினேன். நிஜமாக சொல்லுங்கள், இந்த மாதிரி மணி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறது மறந்து போகுமா? சரி மறந்து போயிருக்குனேன்னு வச்சுக்கலாம். அந்த சேஞ்ச் இருக்குல்ல 2 rupees கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை வந்து நான் கொடுத்துடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது, அவங்க தரல அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க சரி 2 ரூபா நான் வச்சுருக்கேன், நீ வந்து சொல்லிடு, இந்த மாதிரி 10 ரூபா கொடுக்க சொல்லி நான் 2 ரூபா தந்துடுறேன்னு. ஆனால் அதை சொல்கிறதுங்க அவங்க கடன்னு என்ன பண்ணாங்கன்னு நான் பேச பின்னால் போயிட்டாங்க. எனக்கு வந்து சரி ஓகே, நம்ம யாரையுமே தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் நான் இறங்கும்போது ஆனால் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன், பஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட அவங்க இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட சொல்லி அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பையன் அங்கே நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சக்கப்புறம் நின்று அதை வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக 8 rupees கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே, இது தப்பா இல்லையா? இது எத்தனை பேர்கிட்ட இப்படி பண்ணுவாங்க? சரி கொடுத்தது மட்டும் இல்லை, கொடுத்துட்டு ஒரு லுக் விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். ஐயோ எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. நான் முதல்ல அவங்ககிட்ட அங்கே வந்து பேசி என்ன இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு எல்லாருனாலையும் கேட்டிருக்கணும் அப்புறம் அப்படி தோணுச்சு. நான் என்னமோ என்னோட காசு தான் கேட்குறேன், நான் என்னமோ அவங்க காசை கேட்குற மாதிரி he was looking at me. How rude it is, how
க்ரூவல் இட் இஸ். ஒருத்தவங்களோட காசை நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறது நம்ம கடமை. ஆனால் என்னமோ சொத்தையே எழுதி நீ கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணுற. 8 rupees கொடுக்குற விதம் அப்படி எனக்கு லிட்ரலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் சீயிங் மீ as a கேர்ள், நான் ஒருத்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து நோட் பண்ணேன், ரெகுலர்லாம் வருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. ஐடி கார்டு போட்டிருக்கவங்க இல்லை எனக்கு அந்த என்னன்னு தெரில, 5 rupees 2 rupeesன்னு எல்லாருக்கும் என் கண்ணு முன்னால் சேஞ்ச் கொடுத்தாங்க. லிட்ரலி ஐ வாஸ் லைக், இது வந்து ஒவ்வொருத்தங்கள வித் அப்பியரன்ஸ் இல்லைனா ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லைனா இவங்ககிட்டலாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லைனா எனக்கு புரியவே இல்லை. இது எந்த லாஜிக்குன்னு புரியல. என்னன்னா எனக்கு ப்ரைவேட்காரங்களே இப்படி தான் போல். ப்ரைவேட் பஸ்ஸில் ஏன்டா ஏறினேன்னு இருந்துச்சு எனக்கு சீக்கிரம் போகணுங்கிறதுனால அந்த பஸ்ஸில் ஏறினேன். என்னன்னா எப்படி இவங்க வந்து மக்களை ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைனா விமன் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்களா. நான் ரொம்ப நாளாக பைக்லேயே ட்ராவல் பண்ணிட்டேன். இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் பஸ்லலாம் கொஞ்சம் ஓவராக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாலலாம் ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஒரு என்னால் ஏற்றுக்கவே முடியல, எப்படி சொல்கிறேன்னு தெரியல. somehow இட்ஸ் நாட் குட்டுங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. அண்ட் பிகாஸ் ஆஃப் சம் ஷிட் பீப்புள் இருக்கிற பிரச்சனையே போதாது, இன்னும் இந்த லூஸுங்களால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரு. இதுக்கு சேஞ்சே கொண்டு போயிடலாம், பெட்டர். பட் அது ஒன்று அப்படி போயிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம், கொஞ்சம் ஜுவல்லரி வாங்கணுன்னு. ஐ மீன் தேவைப்படுது, இப்போவே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது தானே. பட் எனக்கு வந்து எந்த டிசைனும் பெருசாக பிடிக்கல. எல்லா கடையும் தேடி அலைஞ்சோம், ஆனால் எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அண்ட் இது முடிஞ்சதும் அப்படியே சாப்பிட்ணுன்னு போயிட்டு, பெருசாக ஹெவியாக சாப்பிட வேணாம், சிம்பிளாக வச்சுக்கலான்னு தான் போனோம். ஆனால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். அதுக்குன்னு ஓவர் ஹெவிலாம் கிடையாது. ஐ ஹேட் அ குட் டைம். அண்ட் தென் நாங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஸ்கெடியூலாக இருந்துச்சு. அண்ட் வந்ததுன்னா வந்து அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆன ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். என்னடா இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலையே, இது பண்ணலையே, அது பண்ணலையேன்னு. சம்ஹவ் 2 லிட்டர் குடிச்சிருவேன் இன்றைக்கி. ஆனால் அந்த 2.5 நம்மளால் டச் பண்ண முடியலையே. நைட்டு தூங்குறது, அப்புறம் கொஞ்சம் தூங்கும்போது கொஞ்சம் குடிக்கிறதுன்னு இப்படியே எனக்கு போயிடும். ஆனால் 5K தான் பண்ணியிருந்தேன், அப்புறம் எப்படியோ 8K பண்ணேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. நான் வந்து இன்றைக்கி அவ்வளோதான், என் மேலே எனக்கு நம்பிக்கை போயிருமே அப்படி இப்படின்னு சொல்லி அழுதலாம் வந்துச்சு. அப்புறம் எப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணதுனால ஓகேவாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் நாட் ஓகே டு தேட் பாயிண்ட். ஏன்னா சாட்டிஸ்ஃபையாக ஆகலை இன்றைக்கி. என்னையை ப்ரியாரிட்டைஸ் பண்ணாமல் மற்றதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறேங்கிற கடுப்பு தான் பயங்கரமாக ஆகுது. ஸோ நம்மளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின். அடுத்தவங்கன்னா நான் வந்து என்னோடய க்ளோஸ் ஒன்ஸ் என்ன சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். சம்ஹவ் இன்றைக்கி ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், இல்லை கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த நாளில் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரணும். இதுதான் இந்த 2 நாள் என்னென்னா, என்னோடய நீ வந்து கொஞ்சம் வேலை காட்டுது. ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுங்கிறது தான் மெயின் எய்ம். யோகா பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஒரு 2-3 நாள் பண்ணி பார்த்து தான் பண்ணணும். முந்தியும் பண்ணுவேன், ஆனால் அது வலி லைட்டாக வர மாதிரி இருக்குன்னா நான் விட்டுருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணி பார்ப்போன்னு பண்ணதில்லை. லாஸ்ட் 1 வீக்காகவே கொஞ்சம் ஹார்ஷாகவே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அதனால கூட இருக்கலான்னு. ஸோ இந்த அடுத்த 1 வீக் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இல்லாமல் இது பண்ணணும். பட் எனக்கு ரொம்ப ஹோப் வந்து உடையுது. அதை ரீபில்ட் பண்ணி வர்றதே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஒன்று வெயிட் குறைஞ்சா நல்லாயிருக்கும், இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா சொல்லவே வேணாம். இந்த மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடுறோம், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் சம்திங் விச் மோட்டிவேட்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நாளைக்கு நாள் நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறோம். இதுதான் வந்து கோல். எண்ட் ஆஃப் த 45 days சேலஞ்சில் வந்து இந்த பழக்கத்தெலாம் ஒழுங்காக கொண்டு வந்து ஏதோ கொஞ்சம் ரிசல்ட் கண்டிப்பாக பார்ப்போங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் இவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக சம்திங் ரிசல்ட் இருக்கும்ல, மென்டல்லையும் சரி, ஃபிசிக்கலையும் சரி, இந்த பெயின்லேயும் சரி. ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ இட் அண்ட் ஐ மஸ்ட் டூ இட். ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹார்ட். டடா.